அரை மணி நேரத்தில் வெள்ளை முடிய கருப்பாக்கக்கூடிய ஒரு ஹேர் டை தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோங்க. ஹென்னா ஹேர் டை அப்ளை பண்ணால் நிறைய பேர் சொல்கிறீங்க, எனக்கு ப்ரௌனாக தான் ஆகுது, கருப்பாக மாட்டேங்குது அப்படின்னு. நான் இப்போ செய்கிற மெத்தடில் நீங்கள் ஹென்னா ஹேர் டை, மருதாணி ஹேர் டை செய்து பாருங்கள். உங்களுடைய வெள்ளை முடிகள்லாம் அரை மணி நேரத்தில் கருப்பாயிட்டு அந்த கருப்பான முடிகள் ஒரு மாதத்துக்கு அப்படியே கருப்பாகவே இருக்குங்க. ப்ரௌனாக இருக்கிற முடி அப்படின்றத பார்க்கவே முடியாது. நல்ல கருன்னு முடி மாற ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இப்போ நான் சொல்கிற மெத்தடில் இந்த ஹென்னா ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 100% ரிசல்ட்டு கண்டிப்பாக கிடைக்குங்க. அதுக்கு நான் கேரண்டிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹென்னா ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு அடிகனமாக இருக்கிற பாத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு 1.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு இதில் ஒரு சில பொருட்களை சேர்த்து நம்ம ஒரு டிகாஷன் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த டிகாஷன் தான் நம்மளுடைய வெள்ளை முடிகளை அரை மணி நேரத்தில் கருப்பாக்கி கருப்பான முடிகள் எல்லாம் ஒரு மாதத்துக்கு அப்படியே கருமையாகவே இருக்கும். இதில் 1 டீஸ்பூன் கரிஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் டீத்தூள் சேர்த்துக்கலாங்க. அடுத்து ஒரு நெல்லிக்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். நெல்லிக்காய் நம்மளுடைய முடியை நல்லா க்ரோத் பண்ணி கொடுக்கும். அதேமாதிரி ஸ்கேல்ப் ஆக்டிவேட் பண்ணி ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ இது எல்லாமே நல்லா கொதிக்கணும். ஸ்டவ் ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். ஃப்ளேமை ஹையில் வச்சிடாதீங்க. இப்போ நல்லா கொதித்து வரட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இந்த டிகாஷன் நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். முடியை ரொம்ப நாளைக்கு கருமையாக அப்படியே இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றுன அந்த தண்ணி பார்த்திங்கன்னா அப்படியே பாதி அளவாக சுண்டி வந்துருச்சு பார்த்தீங்களா? இப்போது இதை நம்ம அப்படியே எடுத்து ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இந்த டிகாஷனை நீங்கள் சும்மாவே ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துடுவீங்க இல்லையா? அதுக்கப்புறம் லைட்டாக இதை நல்லா ஸ்கேல்ப்லலாம் படுற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு ஹேர் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய முடி பார்த்திங்கன்னா நல்லா சில்கியாக இருக்கும். நல்லா பளபளன்னு இருக்குங்க. டீ டிகாஷனில் அந்த அளவுக்கு நிறைய ஹேருக்கு உண்டான சத்துக்கள் இருக்குது. இப்போ நம்ம டீ டிகாஷன் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஹென்னா ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. அதை ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ் ஃப்ளேமை நல்லா சிம்மில் வைக்கிற மாதிரி ஆன் பண்ணிக்கோங்க. இதில் 3 டீஸ்பூன் மருதாணி பவுடர் சேர்த்துக்கலாம். இந்த ஹென்னா ஹேர் டைக்கு 3 டீஸ்பூன் மருதாணி பவுடர் சேர்க்குறோம். 6 டீஸ்பூன் அவுரிப்பொடி சேர்க்குறோம். எப்பயுமே மருதாணியும் அவுரியும் 1:2ன்ற விகிதத்தில் நம்ம இருக்கணும். உங்கள் ஹேருக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. எனக்கு 3:6, அதாவது 3 பங்கு 3 ஸ்பூன் மருதாணியும் 6 டீஸ்பூன் அவுரியும் எடுத்திருக்கேன். இப்போது நம்ம எடுத்து வச்ச அந்த டிகாஷனை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கணும். இப்போ லைட்டாக வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. ஏன்னா நிறைய பேர் இண்டிகோ பவுடர் யூஸ் பண்ணால், அதாவது அவுரி பவுடர் யூஸ் பண்ணால் எனக்கு சளி பிடிக்குது, தலைவலிக்குது, இச்சிங் ப்ராப்ளம் வருது அப்படின்லாம் சொல்கிறாங்கங்க. அவங்க இந்த மெத்தடை ஒரு வாட்டி ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது. இப்போது நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டீ டிகாஷனை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணுவோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? நம்ம அப்ளை பண்ணும்போது நல்லா ஸ்மூத்தாக இருக்கும்போது உங்களுக்கு முடியல எல்லா இடத்துலையும் நல்லா அப்பிக்கும். ஸ்கேல்ப்லலாம் நல்லா பிடிச்சிக்கும். அப்போ உங்களுக்கு ரிசல்ட் 100% கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு நல்லா கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு ஸ்டவ் ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் சிம்மில் வச்சுட்டு இதை பண்ணால் போதும். இதை ஏன் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய சைடு எஃபெக்டை தடுக்கிறதுக்காக. நிறைய பேருக்கு அவுரிப்பொடி ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அவங்க இந்த மாதிரி அவுரி பொடியை யூஸ் பண்ணி ஹென்னா ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அரை மணி நேரத்தில் உங்களுடைய வெள்ளை முடிகள் எல்லாம் கருன்னு மாதிரி கருப்பான முடிகள் அப்படியே ஒரு மாதத்துக்கு இருக்கும். இப்போ ஒரு 20 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க.
ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, இந்த ஹென்னா ஹேர் டையை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேரை வந்து நல்லா ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிடுங்க. ஒரு அழுக்கு கூட தலையில் இருக்கக்கூடாது, ஸ்கேல்பில் எந்த ஒரு எண்ணெய் பிசுக்கும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ஹேர் டையை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கேல்ப்லலாம் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணுங்கள். நல்லா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வகுடு எடுத்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு அரை மணி நேரம் விட்டால் போதுங்க. உங்களுடைய வெள்ளை முடிகள் எல்லாம் நல்லா கருகருன்னு மாறிடும். அரை மணி நேரத்தில் உங்களுடைய ரிசல்ட்டை நீங்களே பார்க்கலாங்க. இப்படி அரை மணி நேரத்தில் கருப்பான முடிகள் ஒரு மாதத்துக்கு, அதாவது 30 நாளைக்கு நீங்கள் வந்து வெள்ளை முடி பற்றி கவலையே இல்லாமல் இருக்கலாங்க. அந்த அளவுக்கு இது நல்லா போய் பிடிச்சிக்கும். ஓகேவா? நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருட்களுமே இயற்கையான பொருட்கள் தான். ஓகே, இப்போ நம்ம வந்து அப்ளை பண்ணி முடி கருப்பாயிருச்சு. இதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா, அது அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 நாளைக்கு வந்து எதுவுமே பண்ணாதீங்க. அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிடுறீங்களே நார்மல் வாட்டரில், அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கிற ஹேர் ஆயில் இல்லை நீங்கள் இந்த மாதிரி ஹேர் டே ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு 2 நாளைக்கு அப்புறம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் கொடுத்துக்கோங்க. மசாஜஸ்ஸு உங்களுக்கு வந்து நல்லா ஸ்டோக் கொடுக்க தெரிஞ்சால் கொடுத்து நல்லா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் தலையில் எண்ணெயை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா வந்து மைல்டு ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராசஸில் நீங்கள் ஹேரை வந்து நல்லா பராமரிச்சுட்டு வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.